மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டரை பயன்படுத்தி ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணுவோம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சால்வ் y டபுள் டேஷ் மைனஸ் 4/x y டேஷ் ப்ளஸ் 4/x² y ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1 மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இந்த மெத்தடில் இது 10வது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 9 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. சரி, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறேன். பட் இது ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சரில் இல்லை, ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மொத்த ஈக்குவேஷனையும் x² மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன். என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், x² y டபுள் டேஷ் மைனஸ் 4xy டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு x⁴ ப்ளஸ் x² அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கிற இடத்துல பக்கத்தில் x² இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கிற இடத்துல பக்கத்தில் x இருக்குது. இதுதான் ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இதை வேறு ஒரு நொட்டேஷனை பயன்படுத்தி எழுதிக்கலாம். அதாவது x² கேபிட்டல் D² மைனஸ் 4xd ப்ளஸ் 4 இன்ட்டு y which is equal to x⁴ ப்ளஸ் x². இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா நாம் இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டியூஷனை பயன்படுத்துகிறோம். x ஈக்குவல் டு e⁻z அப்படின்னு பயன்படுத்துவோம். ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா லாக் x ஈக்குவல் டு லாக் x ஈக்குவல் டு z அப்படின்னு கிடைக்கிது. இந்த சப்ஸ்டியூஷனை அப்ளை பண்ணணும்னா இந்த x² d², இந்த xd இதெல்லாம் வேறு ஒரு ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். அதாவது இந்த xd அப்படின்னு இருக்கிறத d டேஷ் அப்படின்னு எழுதுவோம். x² d² அப்படின்னு இருக்கிறத d டேஷ் இன்ட்டு d டேஷ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். சரி, இந்த d டேஷ் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர், டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z. இதை தான் இப்படி ஷார்ட்டாக d டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரி, இந்த ரெண்டு ரிசல்ட்டை இங்கே பயன்படுத்துவோம். அதேமாதிரி இங்கே எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் e⁻z பயன்படுத்துவோம். இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். d டேஷ் இன்ட்டு d டேஷ் மைனஸ் 1 மைனஸ் 4d டேஷ் ப்ளஸ் 4 இன்ட்டு y ஈக்குவல் டு e⁻z ஹோல் பவர் 4 ப்ளஸ் e⁻z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த d டேஷை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், அது கூட இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படி மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள், d டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 5d டேஷ். அதாவது இது இங்கே மல்டிபிள் ஆகும், மைனஸ் d டேஷ், இங்கே ஒரு மைனஸ் 4d டேஷ் இருக்குது, அது ரெண்டு ஆட் ஆகி மைனஸ் 5d டேஷாக கிடைக்குது. ப்ளஸ் 4 இன்ட்டு y விச் இஸ் ஈக்குவல் டு e⁻4z ப்ளஸ் e⁻2z அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இங்கே y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், அதே நேரத்தில் z அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதை நாம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்யூஷன்ஸ் எழுதுறது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் தான் எழுதுவோம். ஏன்னா நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரி, அதுக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆஸ் யூஷுவல் d டேஷ் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் m பயன்படுத்தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். m² மைனஸ் 5m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை நம்மளால் ஃபேக்டர் பண்ணி எழுத முடியும். m-1 இன்ட்டு m-4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு m ஈக்குவல் டு 1 அண்ட் m ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டு வேறு ரூட் கிடச்சிருக்குது. m1 ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துங்க, m2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதுகிறோம், ae⁻m1z ப்ளஸ் be⁻m2z. ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம், அங்கே இசட்டுங்கிறது தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரி, இதில் m1 m2 ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ae⁻z ப்ளஸ்
b e power 4z அப்படின்னு கிடச்சிருக்குது. இதில் இந்த e power z இருக்குல்லையா, அதை y1 அப்படின்னும் e power 4z y2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ரான்ஸ்கியன் எழுதுவோம். ரான்ஸ்கியனுக்கான ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2, அடுத்த ரோவில் y1 டேஷ் y2 டேஷ். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power z தான் கிடைக்கும். e power 4z டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 4e power 4z அப்படின்னு கிடைக்குது. டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க மெயின் டயகனாலை மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் அடிஷ்னல் டயகனாலை மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுனா என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 4e power 5z மைனஸ் e power 5z இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா ரான்ஸ்கியன் ஈக்குவல் டு 3e power 5z அப்படின்னு கிடச்சிருக்குது. சரி, இப்போ அடுத்ததாக பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா u ஆஃப் z y1 ப்ளஸ் v ஆஃப் z y2 அப்படின்னு இருக்குது. இங்கே y1 y2 ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ். u ஆஃப் z என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் இன்டகரல் y2 r ஆஃப் z டிவைட் பை ரான்ஸ்கியன் dz. இதில் r ஆஃப் z அப்படிங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம ஒன்று கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா, அதில் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் என்னவோ அதை தான் r ஆஃப் z எடுத்துக்கணும். அதே மாதிரி v ஆஃப் zக்கான ஃபார்முலா இன்டகரல் y1 r ஆஃப் z டிவைட் பை ரான்ஸ்கியன் இன்டு dz அப்படின்னு எழுதுகிறோம். சரி, இந்த u ஆஃப் z ஃபார்முலாவில் y2நோட வேல்யூ e power 4z, ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் e power 4z ப்ளஸ் e power 2z சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். டினாமினேட்டரில் ரான்ஸ்கியனோட வேல்யூ 3e power 5z. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா e power 4zக்கும் இங்கே e power 5z இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் e power z மட்டும் மீதி இருக்கும். எகெயின் நியூமரேட்டரில் ரெண்டு டேர்மில் இருந்தும் e power z காமனாக வெளியில் எடுத்து கீழே இருக்கக்கூடிய e power z கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ மீதி நியூமரேட்டரில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். டினாமினேட்டரில் இருந்த 3 வெளியில் எடுத்துட்டோம். நியூமரேட்டரில் e power 3z ப்ளஸ் e power z மட்டும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு டேர்மாக இன்டகிரேட் பண்ணுவோம். e power 3z இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power 3z டிவைட் பை 3 அப்படின்னு எழுதுவோம். ப்ளஸ் e power z இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power z அப்படின்னு எழுதுகிறோம். u ஆஃப் z கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக v ஆஃப் z, அதுக்கான ஃபார்முலா அதில் y1 அப்படிங்கிறது e power z, இது ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன், கீழே ரான்ஸ்கியன். இதையுமே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கோம்னா இதை உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். அப்போ e power 5z ப்ளஸ் e power 3z அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த டினாமினேட்டரை ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த e power 5z இதுக்கு டினாமினேட்டரில் எழுதக்கூடிய e power 5z கேன்சல் ஆகிடும். அப்போ 1 மட்டும் அந்த டேர்மில் இருக்குது. ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்கும், e power 3z டிவைட் பை e power 5z இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் e power 2z இருக்கும். அதை தான் நியூமரேட்டரில் கொண்டு வந்து e power மைனஸ் 2z அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு டேர்மாக இன்டகிரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்மில் 1 இருக்குது, இன்டகிரல் dz அதனோட வேல்யூ z. அடுத்ததாக ரெண்டாவது டேர்மில் e power மைனஸ் 2z இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power மைனஸ் 2z டிவைட் பை மைனஸ் 2 அப்படின்னு போடுவோம். அந்த மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். v ஆஃப் zட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக ரெண்டாவது ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன், அதாவது பர்டிகுலர் இன்டகரல் எழுதணும் இல்லையா, அதில் கொண்டு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அந்த சப்ஸ்டியூட் பண்ணதில் வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த e power z உள்ளுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறோம். பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிச்சாச்சு. சொல்யூஷன், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல். நாம் கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூஸையும் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். இதோட முடியல, இது ரெண்டாவது ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். நமக்கு வேணுங்கிறது என்னென்னா முதல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். அதுக்காக நம்ம ஆரம்பத்தில் ஒரு சப்ஸ்டிடியூஷன் பயன்படுத்தணும் இல்லையா, அதை இப்போ ரிவர்ஸில் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த e power 4z இருக்கு இல்லையா, அதை e power z ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடமுமே மாடிஃபை பண்ணி எழுதியிருப்போம். இப்போது இந்த x ஈக்குவல் டு e power z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா e power z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x அப்படின்னு ரிவர்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி
z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் log x அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். y = ax + b x² minus 1/3 bracketக்குள்ளே x/4/3 plus x² plus 1/3 bracketக்குள்ளே x/4 log x minus x² அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எல்லா வீடியோவும் பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.